நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரேக்கியில் 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த 7 சக்ராஸ் வந்து எப்படி எனர்ஜைஸ் பண்ணணுன்றதும் அதுக்கான இந்த கிறிஸ்டல்ஸும் இங்கே வந்து இருக்குது. இது வந்து என்ன சீக்வன்ஸில் என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான வந்து வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். நம்மளோட உடம்புல நிறைய சக்கரங்கள், லட்சக்கணக்கான சக்கரங்கள் இருந்தாலுமே பிரதானமாக சொல்கிறது முக்கியமாக வந்து 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்களுக்குரிய இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் தான் நம்ம வந்து வைக்க போகிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாஹதம், விஷுத்தி, ஆக்னை, சஹஸ்ரரா, இது எல்லாமே வந்து சக்கரங்கள் நம்மளோடதுல. இப்போ ஒருத்தவங்க வந்து இப்படி தான் வந்து படுத்துட்ருக்காங்க, இங்கே கால் இருக்குது, இங்கே தலை இருக்குன்னா இதுதான் வந்து அந்த சீக்வன்ஸ் இது. ஸோ இந்த ஒரு சக்கரத்துக்குமே இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இது என்னென்ன ஸ்டோன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ஹீல் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வச்சுக்கிறீங்கனாலுமே இந்த சீக்வன்ஸில் வந்து வைக்கணும். மூலாதாரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜாஸ்பர் அந்த கிறிஸ்டலால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அவென்ச்சுரின், எல்லோ அவென்ச்சுரின், க்ரீன் அவென்ச்சுரின், சோடலைட், இண்டிகோ அவென்ச்சுரின், அமெத்திஸ்ட். இந்த கற்களோட பேர் எல்லாமே இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஆக்சுவலாக வைக்கணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 7 சக்கரங்களையுமே நம்ம வந்து வச்சுருக்கோம். மறுபடியும் ஒரு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூலாதார சக்கரத்துக்கு வந்து நீங்கள் வைக்கும்போது இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து நீங்கள் படுக்க வச்சு, இப்போ நீங்கள் பண்ணிக்கிறீங்கனாலுமே நீங்கள் படுத்துட்டு இந்த சக்கரங்களில் இருக்கிற இடத்துல இதை வைக்கலாம். இல்லைன்னா இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களையுமே இந்த மாதிரி வந்து படுக்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ மூலாதாரம் சக்கரம் அப்படின்னும் போது 2 கால்களுக்கு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி நீங்கள் தரையோ இல்லை மேட்டோ, டைரெக்டாக தரையில் இல்லாமல் ஒரு மேட்டோ ஒரு பாயோ மாதிரி போட்டுட்டு பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே மூலாதார சக்கரம் இந்த மாதிரி நம்ம வந்து கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரமுக்கு இந்த ஸ்டோனு ஆரஞ்சு அவென்ச்சுரின், தொப்புளில் இருந்து 4 விரல் கீழே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிப்பூரக்கம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து எல்லோ அவென்ச்சுரின், தொப்புளில் இருந்து பெல்லி பட்டன்லேருந்து 2 விரல் மேலே இந்த ஸ்டோன் வந்து இருக்கணும், இந்த கிறிஸ்டல் ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அநாஹதம் ஹார்ட் சக்ரான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அவென்ச்சுரின் இந்த ஸ்டோன் வந்து நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். தென் வந்து விஷுத்தி த்ரோட் சக்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து சோடலைட். ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ அவென்ச்சுரின் வந்து 2 புருவ மத்தியில் வந்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை பகுதியில் வச்சுருக்கோம் நம்ம த்ரோட் சக்ராவில். இது வந்து 3rd ஐ சக்ரா, 3வது கண் சொல்லுவோம் இல்லையா, ஆக்னா சக்ரா, அந்த இடத்துல இண்டிகோ அவென்ச்சுரின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஹஸ்ரரா சக்கரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை உச்சி, இந்த 2 காதுக்கு நடு சைட்லேருந்து வரும்போது இந்த தலை உச்சி தான். இப்போ படுத்துட்டு பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், இந்த மாதிரி வந்து தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா இதுவுமே வந்து திருப்பி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் தாமரை இதழ்களோடது வந்து இந்த இதில் வந்து இருக்கும். இது மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த சக்கரங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வைக்கணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், வர்மா, தென் வந்து சுஜோக், ஆரிக்குலர், அதை தவிர வந்து ஹீலிங் ரிலேட்டட், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அப் டு டேட்டாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் கமெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரி வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதும் போடுங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸும் உங்கள் லைக்ஸ் தான் வந்து எங்களோட பூஸ்டப்பே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.